வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளும் அனுபவ தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நிழற் கூடாரங்களில் காய்கறி நாற்றங்கால் உற்பத்தியினை மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் கோவில் வெள்ளார் கிராம வேளாண்மையாளர் சி காளியன் ரத்னம் அவர்கள் தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் சென்னை மண்டலம் ஆகியவை இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீனின பகுதியில் சாதா கெண்டை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நிழற் கூடாரங்களில் காய்கறி நாற்றங்கால் உற்பத்தி செய்யும் போது சுற்றுப்புற தாக்குதல் மற்றும் பூச்சி தாக்கும் வைரஸ் நோய்கள் ஆகியவற்றிலிருந்து நாற்றங்கால் பாதுகாக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நிழற்கூடாரங்களில் காய்கறி நாற்றங்கால் உற்பத்தி குறித்து பயிற்சி பெற்று பயனடைந்த சேலம் மாவட்டம் கோவில் வெள்ளார் கிராம வேளாண்மையாளர் சி காளியன் ரத்னம் அவர்களை சந்தித்த போது நான் வந்து கோயில் வெள்ளார ஒரு சின்ன நர்சரி வச்சுருக்கிறேன். இதை நான் வந்து படிப்படியாக கொண்டு வந்தேன். படிப்படியானா ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பமே 20,000 நாற்று. இது ஏன் 20,000 நாற்று போதுன்னா இதை பற்றி எனக்கு தெரியாது. அதனால் வந்து ஆந்திராவுக்கு போய் அங்கேருந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் செடி எடுத்து வந்தேன். அங்கேருந்து தருமபுரி பஸ்லேயே கொண்டு வந்து அந்த செடி எடுத்து வந்து இங்கே எனக்கு தோட்டத்தில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சேன். அப்புறம் திருப்பி ஒரு 15-20 நாள் கழித்து மறுபடியும் கொஞ்சம் எடுத்து வந்து வச்சேன். அதுக்கு பின்னாடி நல்ல ஈல்டு. ஒரு செடிக்கு வந்து 200 காய் பக்கமாக வந்தது. நம்ம எங்கள் ஊரே வந்து இது வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி தான் ஏன் இதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பித்தேன். நான் இதை நான் பண்ணி 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். இப்போ இதை படிப்படியாக பண்ணி இப்போ 8 லட்சம் செடி போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துக்குது. ஆனால் இன்னமும் என்கிட்ட டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் இருக்கிறதுக்கு தரமாக போட்டால் இது வந்து எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருக்குது. நமக்கு வந்து 6 மாவட்டம் என்கிட்ட வராங்க. இது உற்பத்தி பண்ணுறதுனால எல்லா விதையும் நமக்கு சொந்தமாக போகிற எல்லா விதையும் இப்போ கரும்பு இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். அப்போ மழை இல்லாத ஒரு 4 வருஷம் நின்று போச்சு. இப்போ வந்து எல்லா இதுவுமே அந்த கரும்பு கூட நல்லம்பள்ளியிலேருந்து இங்கே வராங்க. நாற்று தரமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ கரும்பும் போட ஆரம்பிச்சிட்டா இப்போ எந்த செடியுமே கொடுக்க முடியல. 2 நாளில் இந்த செடி பூரா காலியாகிடுச்சு. இது ஆர்டர் பேரில் எடுத்து போடுறது. இந்த மாதிரி செஞ்சால் எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கலாங்க. இப்போ நானே ஒரு ஏக்கராவுக்கு 65 டன்னு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த வருஷம் 20 கிலோ மிளகா ஓட்டிக்கிறேன். மிளகா விதை கிட்டத்தட்ட 20 இன்டு ஒரு கிலோவுக்கு 2 லட்சம் அப்படின்னா மொத்த டோட்டல் எவ்வளோ நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். எவ்வளோ விதை ஓடிக்கும். இது இந்த நாட்டுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இந்த ட்ரேவில் வந்து செடி இருக்குது தெரியுங்களா? இந்த செடியில் வந்து காயர் 10 தேங்காய் நார் கழிவு அதை வந்து ஆஃப் லெவலில் போடுவோம்.
அதனால மக்கள்லாம் ஆஃப் லெவலில் அது மாதிரி போடுவோம். போட்டு அப்புறம் விதை போடுறது. இந்த விதை போட்டு மறுபடியும் வந்து கார் பத்து போட்டு மூடிடுவோம். மூடி ஒரு அட்டி வந்து ஒரு 10 அட்டை 15 அட்டை வச்சு லாக் பண்ணிடணும், வச்சுருவோம். வச்சு இது வந்து மிளகா வந்து 8 நாள் கழித்து வெளியே வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் இருக்குது. அதே பூ எடுத்திங்கன்னா 3 நாள் வரும். செண்டு மல்லி போட்டோன்னா 3 நாள், தக்காளி போட்டால் 5 நாள், கத்திரி போட்டால் 6 நாள் வரும். இப்படி ஒவ்வொன்றும் நாள் இருக்குது. அதை நம்ம எதுக்கு என்ன வரும்னு நாள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது நாம்ளே எல்லாம் அவங்க இதை இடத்துலையே பண்ணலாம். முத ஆரம்பித்தது தக்காளி, அப்புறம் மிளகாய், அப்புறம் கத்திரி கேட்டாங்க, கத்திரியும் தருவீங்களான்னு கத்திரியும் போட்டோம். இப்போ யாராவது விதை கொடுத்தாலும் நாங்கள் வந்து விட்டு தர சொல்லுவாங்க, நாட்டு விதை இதை கொஞ்சம் விட்டுதாங்க அப்படின்னு. இது தரம் வந்து உன்னோட சேர்ந்தது அப்படின்னு வாங்கி அதுவும் கூலி போட்டு தரும். எங்கள் ஊரில் இதுதான் ஓடுது அப்படிம்போ. தரம் வந்து உன்னோட, எனக்கு தரம் கொடுக்க மாட்டோம், பில்லு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது போட்டும் தருவோம். அதுக்காக வந்து பாரம்பரியத்தை நாங்கள் விடுறதும் இல்லை. ஹைப்ரிட் தான் போடணுன்னு அவசியம் கிடையாது. இது எல்லாமே போடலாம். இதில் என்னன்னா உங்களுக்கு நச்சு வேர் வரும், சின்ன வேர் வரும். இது வந்து அப்படியே பரவலாக போயிடும். மற்ற வேர் ஒரே வேர் வரும். நாம் சொந்தமாக நாற்று விட்டால் ஒரு வேர் தான் வரும். அந்த ஒரு வேர் மட்டும்தான் எடுப்போம். அது அங்கேயே இருக்குது, அங்கேயே இறை எடுத்து அங்கேயே சாப்பிடும். நம்ம விதையுமே நாம் விட்டோம்னா பரவலாக போகும்போது இறை எடுக்க ஆரம்பித்தா எல்லாமே நல்ல ஈல்டு கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய வேளாண்மையாளர் சி. காளியன் ரத்னம் அவர்களை 08148479099 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். 17/6/2016 முதல் 19/6/2016 வரை லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 77 முதல் 79% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 59 முதல் 62% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 17 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்து வரும் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவுவதால் கார் பருவத்திற்கு நாற்றங்கால் தயாரித்து முளைக்க வைத்த விதைகளை விதைக்கவும். 17 முதல் 19ஆம் தேதி வரை தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் 30 நாட்கள் வயதுடைய மஞ்சளில் கைகளை எடுக்கவும். அதிக காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் மற்றும் அதிக காற்றின் வேகம் எதிர்பார்க்கப்படுவதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான குடிநீர் கொடுக்கவும். காற்றின் வேகம் 17 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலையானது 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 49 முதல் 66% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் 6 கிலோமீட்டர் முதல் 17 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் 2.5 சென்ட் நிலத்தில் மேட்டுப்பாய் நாற்றங்காலில் 5 கிலோ 2ஆம் கொம்பு நெல் விதையை சீராக தூவி நாற்று விடவும். முதல் 5 நாள் வரை பூவாளி உதவியுடன் நாற்றங்கால் நன்கு நனையும்படி காலை அல்லது மாலை வேளைகளில் தண்ணீர் தெளிக்கவும். 6ஆம் நாளிலிருந்து பாய் நாற்றங்காலை சுற்றியுள்ள வாய்க்காலில் நாற்று படுகை நன்கு நனையும்படி தண்ணீரை பாய்ச்ச வேண்டும். நாற்று விட்ட 9ஆம் நாள் மாலை வேளையில் 0.5% யூரியா கரைசலை தெளிக்கவும். நாற்று பறிப்பதற்கு 2 நாள் முன்பாக தண்ணீர் பாய்ச்சுவதை நிறுத்த வேண்டும். நாற்று விட்ட 14ஆம் நாள் நாற்றுகள் நடவிற்கு தயாராகிவிடும். நாற்றங்காலில் இலைப்பேன் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த குளோர் பைரிபாஸ் லிட்டருக்கு 2.5 மில்லிலிட்டர் தெளித்து கட்டுப்படுத்தலாம். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலையானது 36 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 34 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் லேசான மழையை ஒட்டி இரவையில் பயிரிடப்பட்டுள்ள காய்க்கும் பருவத்திலுள்ள பருத்திக்கு 1 ஹெக்டருக்கு தழைச்சத்து 27 கிலோ என்ற அளவில் பாரின் மேற்பகுதியிலிருந்து 3க்கு 2 பங்கு தொலைவில் இட்டு மூடவும். தற்பொழுது எதிர்பார்க்கப்படும் அதிகமான மேகமூட்டம் மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் மாவில் இலைகள், காம்புகள் மற்றும் பழங்களில் கருப்பு நிறத்தில் வட்ட அல்லது ஒழுங்கற்ற வடிவத்தில் புள்ளிகள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளன. இந்நோயினை கட்டுப்படுத்த 1 லிட்டருக்கு கார்பன்டசிம் 1 கிராம் அல்லது மென்கோசெஃப் 2.5 கிராம் என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் இருமுறை தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். தேனி மாவட்டத்தில் மட்டும் எல்லா நாட்களும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் ஓரிரு நாட்கள் மட்டும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலையானது 32 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலையானது 22 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 48 முதல் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் முதல் 19 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை பெய்ய வாய்ப்பு இல்லாததால் மண் மற்றும் பயிரின் வளர்ச்சியினை பொறுத்து நீர் பாய்ச்ச ஏற்பாடு செய்யலாம். சொட்டு நீர் பாசனம் மேற்கொள்வதன் மூலம் நீர் தேவைகளை குறைக்கலாம். எதிர்பார்க்கப்படும் அதிக காற்றிலிருந்து பாதுகாக்க 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். முன்பட்ட கரும்பிற்கு விட்டம் கட்டவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அறுவடை நிலையில் உள்ள கேரட் பயிரில் தொடர் மழையின் காரணமாக அழுகல் நோய் பரவி வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் கரைத்து பயிரை சுற்றி ஊற்றவும். மிளகு செடிக்கு பருவமழை காலத்தில் 200 கிராம் யூரியா, 110 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 110 கிராம் பொட்டாஷ் உரம் இடவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 63 முதல் 77% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தென்மேற்கு பருவமழையின் வேகத்தில் சற்று தொய்வு காணப்படுவதால் மேகமூட்டமும் காற்றுடன் கூடிய வானிலை மட்டுமே நிலவக்கூடும். இத்தொய்வு விரைவில் மறைந்து தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் 2 நாட்களுக்கு பின் மீண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு தொடர்ச்சி மலைப்பிரதேசத்தை ஒட்டிய மாவட்டங்களில் மழையும், நாமக்கல் போன்ற மழை மறைவு பிரதேசங்களில் சாரல் அளவிலான வானிலை நிலவும். பகல் வெப்பம் சற்றே கூடுதலாக நிலவினாலும் காற்றின் வேகம் காரணமாக கோழிகளில் வெப்ப அயற்சி இருக்க வாய்ப்பில்லை. உயர்மனைகளில் காற்றினால் தீவன விரயம் காணப்படுவதால் பக்கவாட்டில் 3 அடி உயரம் வரை படுதாவை கட்ட வேண்டும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலான மேகமூட்டத்துடன் காணப்படும்.
வரும் நாட்களுக்கு லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 45 மற்றும் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 6 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. உழவர்கள் கறவை மாடுகளில் வெப்ப தாக்கத்தை குறைக்க வெயில் அதிகமாக இருக்கும் நேரத்தில் 2 அல்லது 3 முறை தண்ணீர் தெளித்து உடல் வெப்பத்தை தணிக்க வேண்டும். உழவர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர் தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். ரப்பரில் புதிதாக நடவு செய்யப்பட்ட ரப்பர் மர கன்றுகளுக்கு நீர் பாய்ச்சவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீனின பகுதியில் சாதா கெண்டை. சாதா கெண்டையில் 3 வகைகள் உள்ளன. இம்மீன் குளத்திலுள்ள தாவரங்கள், அடிமட்டத்திலுள்ள கழிவுகள், புழு பூச்சிகள், சாணம் போன்றவற்றை விரும்பி உண்ணும் அனைத்துண்ணியாகும். சாதா கெண்டை ஒரே ஆண்டில் 1 முதல் 1.5 கிலோ எடை வரை வளரும் திறனுடையது. இருப்பினும் இதன் வயிறு பெருத்து குடல் பகுதி அதிகமாக காணப்படுவதால் இதன் விற்பனை விலை பெரும்பாலும் குறைந்து விடுகிறது. இனவிருத்தி அல்லது முதிர்ச்சி பெற்ற மீன்கள் தூண்டுதல் இல்லாமல் தாமாகவே குளத்தில் இனப்பெருக்கம் செய்கின்றன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 54 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 450 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கோழி கொண்டைப்பூ 1 கிலோ 110 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில்
பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யாருக்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கால்நடைகளானது வேளாண்மையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக கை கொடுப்பதுடன் மனிதர்கள் வாழ்விலும் முக்கிய இடம் வகிக்கின்றது. உலகம் முழுவதிலும் கால்நடை மேலாண்மை மற்றும் பராமரிப்பிற்கென கால்நடை மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனைகளும் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணாக்கர்கள் எஸ் ரேவதி, எம் சபரருள், ஆர் ஐஸ்வர்யா, எஸ் ராகுல்ராஜ் ஆகியோர் பகிர்ந்து கொள்ளும் கல்லூரி அனுபவங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் எஸ் ரேவதி. நான் 4ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் இந்த கல்லூரியில். எங்களுடைய ஒரத்தநாடு கல்லூரியை பொறுத்தளவு காலேஜ் கேம்பஸ் உள்ளேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, அப்புறம் காலேஜ், அப்புறம் கால்நடை பண்ணை, இது 3மே வந்து கேம்பஸ் உள்ளேயே இருக்குது. அடுத்து காலேஜ் கேம்பஸ் உள்ளேயே கால்நடை பண்ணை வந்து இருக்கிறதுனால எங்களுடைய மாணவர்கள் வந்து எல்லா கால்நடைகளையும் நேரடியாக பார்த்து புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு எங்களை உருவாக்கியிருக்கு. அடுத்து டீச்சிங் வெட்னரி கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ், அதாவது கற்பிக்கும் கால்நடை சிகிச்சை வளாகம். இதை பற்றி சொல்லணும்னா, இப்போ ஒரு கிராமப்புற மக்கள்கிட்டலாம் போய் கேட்டோன்னா கால்நடை மருத்துவர்னா யார் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற பதில் செனை ஊசி போடுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லா கல்லூரிகளை காட்டிலும் எங்களுடைய ஒரத்தநாடு கல்லூரியில் அதிகமான மாடுகள் வந்து சினை ஊசிக்கு வந்து பயன்படுறது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாணவர்களும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம் சபரியருள். இந்த காலேஜில் நான் 4th இயர் படிக்கிறேன். கிராமப்புற சூழலில் அமைஞ்சிருக்கிறதும் எல்லா கால்நடை பண்ணைகளும் ஒரே வளாகத்தில் இருக்கிறதும் எங்கள் காலேஜோட ஸ்பெஷல் ஃபீச்சர்னே சொல்லலாம். இதனால் நாங்கள் எல்லா அனிமல்ஸையும் நேரில் பார்த்து புரிஞ்சு படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டிவிசிசி ஹாஸ்பிட்டலுக்கு குறைஞ்சது தினமும் ஒரு 50 அனிமல்ஸ் ஆச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு வருது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி நாங்களும் பயனடைகிறோம். எங்கள் ட்ரீட்மெண்ட்டால் அனிமல்ஸும் பயனடையுது. இந்த காலேஜில் இசிஜி, அல்ட்ராசவுண்ட், டாப்லர், கம்ப்யூட்டரைஸ்ட் ரேடியோகிராஃபி அப்படின்னு ஹியூமன் ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. இதனால் தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், மன்னார்குடி அப்படின்னு தூரத்தில் இருந்து கூட வந்து எங்கள் காலேஜில் பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அனிமல்ஸோட பிளட் அண்ட் அதர் சாம்பிள்ஸை வந்து பிளட் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹைடெக்கான லெபார்டரி வசதியும் இருக்குது. இதனால் ரிசல்ட்ஸை நாங்கள் உடனுக்குடனே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் கால்நடைகளை வந்து கொண்டு வர முடியாத தூரத்தில் இருக்க கிராமப்புற மக்களுக்காக காலை மாலை அப்படின்னு 2 வேளையுமே இயங்கக்கூடிய நடமாடும் கால்நடை மருத்துவமனையும் தினமும் இயங்கிட்டுருக்கு. இதனால் அனைத்து கிராமவாசிகளும் பயன்பெறுகிறார்கள். என் பேர் ஐஸ்வர்யா. கால்நடை மருத்துவக் கல்லூரி 4ஆம் ஆண்டு மாணவி. பொதுவாக
பொது மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் தான் மாணவர்கள் அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க. நாங்கள் கால்நடை மருத்துவத்துறையை தேர்வு செஞ்சோம். இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் விவசாய பின்னணியே உடையவங்க. மேலும் இந்த கல்லூரியில் கால்நடை மருத்துவருக்கும் விவசாய மக்களுக்கும் தான் நேரடியாக தொடர்பு இருக்குது. அவங்களுக்கு தேவையான கால்நடை வளர்ப்புக்கு தேவையான அறிவை நாங்கள் தான் வந்து சொல்லணும், கால்நடை மருத்துவர்கள் சொல்லணுன்ற ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு பெரிய பிராணிகள் மற்றும் செல்ல பிராணிகள் வருது. பெரிய பிராணிகளில் ஆடு மாடு அதெல்லாம் வருது. அவங்களுக்கு டயக்னோசிஸ், அதாவது அல்ட்ராசவுண்டு, எக்ஸ்ரே போன்ற ஹைடெக் வசதி, அதாவது ஹியூமன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அளவுக்கு அதிக அளவு வசதிகளை உடைய இந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல பரிசோதனை செஞ்சு அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றத பேராசிரியர்கள் சொல்கிறத வச்சு ஸ்டூடெண்ட்ஸான நாங்கள் வந்து வைத்தியம் பார்க்குறோம். மேலும் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா கால்நடை மருத்துவத்துறையில் தனியாரில் மற்றும் அரசு ரெண்டுலேயுமே நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. புதிய கல்லூரி என்றாலும் தேவையான அனைத்து வசதிகளும் ஹியூமன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு இணையாக உள்ளதால் நாங்கள் இங்கு அனைத்து புதிய டெக்னிக்ஸையும் நன்றாக கற்றுக்கொள்கிறோம். வெளியில் போனாலும் நாங்களே தனியாக கிளினிக்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, எங்கேயாவது வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் எங்களுக்கு இது தனியாக இதை பண்ண முடியும், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போவே எல்லாத்துக்கும் கிடச்சிருச்சு. நாங்கள் எல்லாருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. எங்கள் எல்லாருக்குமே விவசாயம்தான் அடிப்படையான ஆதாரமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் எல்லாருமே இந்த துறையை தேர்ந்தெடுத்து விவசாயிகளுக்கு முன்னேற்றத்துக்கு பாடுபடுறதுக்காக தேர்ந்தெடுத்தோம். இப்போ ஒரு மாடு நம்பி தான் ஒரு விவசாயி இருப்பான். அந்த மாட்டுக்கு மடிக்காய்ச்சல்னு கொண்டு வருவாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு நாங்கள் வைத்தியம் பார்த்ததுக்கப்புறம் அந்த விவசாயிக்கு ஏற்படுற மன மகிழ்ச்சி தான் எங்களுக்கு கிடைக்கிற பெரிய பரிசு. அந்த ஒரு பரிசுக்காகவே பல பேர் இங்கே பயின்றுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இங்கே உலகத்தரம் வாய்ந்த ஆய்வகம் இருக்குது, மிகச்சிறந்த உபகரணங்கள் இருக்குது, விளையாட்டு திடல், கற்பிக்கும் கால்நடை பண்ணை வளாகம். அப்படின்னா என்னென்னா, அந்த பண்ணை வளாகத்தில் கால்நடை பண்ணை, அதாவது எருமாட்டுக்கு தனியாக பண்ணை இருக்குது, பசுமாடுகளுக்கு பண்ணை இருக்குது, செம்மறியாட்டுக்கு பண்ணை இருக்குது, வெள்ளாட்டுக்கு பண்ணை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கோழி இன பிரிவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகவும் அனுபவமிக்க திறமை வாய்ந்த ஆசிரியர்கள். அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பேர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படித்து முடித்து இந்த காலேஜ் விட்டு வெளியே போகும்போது இந்த சமூகத்தின் முன்னேற்றத்தில் பாடுபடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த குடிமகனாகவும் ஏழை விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒழியேற்றி வைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்போன்றது எந்த விதமான ஐயமும் இல்லை. சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 17/6/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் சேலம் மாவட்டம் தும்பிப்பாடி கிராம வேளாண்மையாளர் பி. பாலசண்முகம் அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண்வள குறியீடுகளும் மண்வளமும். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க பணிகள் குறித்து இக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் சி. சிந்தியா பெர்னாண்டஸ் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.